ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் தேவ வார்த்தையாகிய இயேசுவினுடைய அற்புதமான வெளிப்பாடுகளை குறித்து நாம் தியானிப்பது நல்லது. யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்டது, கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தையாகிய இயேசு எப்படிப்பட்ட வார்த்தையாக விளங்க பண்ணினார், வெளிப்பட்டார் என்றால், சிருஷ்டிப்பின் வார்த்தை, த கிரியேட்டிவ் வேர்ட். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 13 வசனங்களை வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தை என்ற ஒரு பெயர் இருக்கிறதாக வேதத்திலே திட்டமாய் எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, சகலமும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. நீங்கள் எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, வார்த்தையினால் வானங்கள் சிருஷ்டிக்கப்பட்டதென்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அதுபோல 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினால் நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுதிருந்த உலகம் ஜலப்பிரயாணத்தினால் அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வார்த்தைகள் என்ற பதம் பயன்படுத்தப்படவில்லை, வார்த்தையினால் என்ற ஒருமையில்தான் எழுதியிருக்கிறதை கவனிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையினால் வானங்களும், பூமி எங்கிருந்து உண்டானது? The creative word of Jesus created the earth from the water. ஜலத்தினின்று என்ற வார்த்தை திட்டமாக எழுதியிருக்கிறது. அப்படியானால் இந்த பூமி எங்கிருந்து அது அஸ்திவாரமாக இருந்தது? ஜலம்தான். ஜலத்தினின்று தேவ வார்த்தையினால் பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் சிருஷ்டி கர்த்தர். பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். சிருஷ்டிக்கிற வார்த்தையாகிய அவர் செய்த 2 மகத்தான செயல்களை உங்களுக்கு முன்பதாக காண்பிக்க விரும்புகிறேன் வேதத்தின் அடிப்படையிலே. ஒன்று, ஆச்சரியமான சிருஷ்டிப்பின் வார்த்தையினால் அசுத்த கிரியைகளிலிருந்து, அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை. இரண்டாவது, அதிசயமான தேவனுடைய சிருஷ்டிப்பின் வார்த்தையினால் கிடைத்த ஆசீர்வாதம். முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33 முதல் 36 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற போது, ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த பூமியில் இருந்தபோது, அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவரை குறித்து பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். என்ன சொன்னார்கள்? இது எப்படிப்பட்ட வார்த்தையோ, வாட் கைண்ட் ஆஃப் அ வேர்ட் இஸ் திஸ்? காரணம், அவர் வார்த்தையினாலே பொல்லாத பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனை விடுதலையாக்குகிறதை பார்த்தார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை அற்புதமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றுகிற ஒரு வார்த்தை. அந்த மனிதனுடைய நிலைமை என்ன? மிக மோசமான நிலைமை, வெரி பேட் லைஃப். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை அப்படிப்பட்ட வித்தியாசமான மாறுபட்ட ஒரு இக்கட்டான சபிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த மனுஷன் விடுவிக்கப்பட்டான். அவனுடைய முகம், அவனுடைய பார்வையே மாறி போனது. அசுத்தாவி அவனிடத்திலிருந்து வெளியே போனதுமே அவனுடைய ரூபம் மாறினது, அவனுடைய பார்வை மாறினது, அவனுடைய கேரக்டரே மாறினது, குணாதிசயம் மாறினது.
இயேசுவின் சிருஷ்டிக்கிற வார்த்தை ஒருவரை சந்திக்கிற போது, விடுதலை ஆக்குகிற போது, முற்றிலுமாய் அவருடைய பாவனை மாற பண்ணுகிறார். There is a total change in their character, in the dress, the way they look, the way they walk. சகலத்தையும் கர்த்தருடைய சிருஷ்டிக்கிற வார்த்தை மாற்றி அமைக்கிறதாக நாம் சாட்சியாய் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இனி அந்த மனிதன் பழைய மனிதன் அல்ல, புதிய மனிதன். இஸ் a நியூ மேன். இன்றைக்கும் எனக்கு ஜெபத்திற்காக வருகிற தொலைபேசிகளிலே அழுகிற அநேகர் உண்டு. ஐயா, என் வீட்டிலே இருக்கிறவர்கள் மகா உபத்திரவம் கொடுக்கிறார்கள் ஐயா. அவங்க குணம் பிசாசின் குணமாக இருக்கிறது. அவங்க மனுஷரை போல அல்ல, வேறு விதமாய் நடந்து கொள்ளுகிறார்கள், அடிக்கிறார்கள், திட்டுகிறார்கள், கோபப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, சுபாவத்தை மாற்ற வல்லது சிருஷ்டிக்கிற வார்த்தை. ஒருவேளை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்க்கிறார். சிருஷ்டிக்கிற வார்த்தையானது யார் மூலமாய், எந்த அசுத்தாவின் கிரியையினால் ஒருவேளை மற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்களானால், நீங்கள் ஜெபிக்கிற வேளையில், நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற வேளையில், பிரியமானவர்களே, தேவனுடைய சிருஷ்டிக்கிற வார்த்தை அவர்களை மாற்ற வல்லமை உள்ளது. புது மனிதராக மாற்றும். உங்கள் நம்பிக்கை இழக்காதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதை செய்வார். நிச்சயமாக சிருஷ்டிப்பார். அந்த அசுத்தாவி துரத்தப்பட்ட பின்பு, தேவனுடைய வார்த்தையினால் துரத்தப்பட்ட பின்பு, அங்கு ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது, ஒரு சேதமும் செய்யாமல் அது புறப்பட்டு போனது. It did not do any harm. ஒரு சேதமும் செய்யாமல் அது புறப்பட்டு போனது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சிருஷ்டிப்பின் வார்த்தை வெளிப்படுகிற போது பயப்படாதிருங்கள். சத்துருவினால், பிசாசினால், அந்தகார கிரியைகளினால் ஒரு சேதமும் உங்களுக்கு வராமல் கர்த்தர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சிருஷ்டிக்கிற வார்த்தை உங்களுக்கு ஒரு சேதத்தையும் வரவிட மாட்டார். இரண்டாவதாக, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனாலும் ஐயரே உம்முடைய வார்த்தையின்படி இப்பொழுது செயல்படுகிறோம். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. பல நேரங்கள் நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய அறிவெல்லாம் நம்மளை கைவிடும் பொழுது, நம்முடைய ஆஸ்தி கைவிடும் பொழுது, நம்முடைய அந்தஸ்து நம்மை கைவிடும் பொழுது, சிருஷ்டிக்கிற தேவனுடைய வார்த்தை நமக்கு அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறது. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. என்ன வார்த்தை அது? சிருஷ்டிக்கிற வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது, நீங்கள் வலதுபுறமாக வலைகளை போடுங்கள். எங்கே அவர்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லையோ அதே இடத்தில் அநேக மீன்களை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பயப்படாதிருங்க அன்பு சகோதரியே, சகோதரனே. நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அந்த காரியம் வாய்க்கவில்லை. சிருஷ்டி கர்த்தர் தமது வார்த்தையை உங்களுக்கு அனுப்புவார். அவர் ஆலோசனையான வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்ற கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். அது சிருஷ்டிக்கிற வார்த்தை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற வார்த்தை. பிரியமானவர்களே, தேவன் உங்களை கைவிட மாட்டார். இதுவரைக்கும் உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்திருப்பீர்களானால் இன்றைக்கு ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த சிருஷ்டிக்கிற வார்த்தையின் வல்லமையை நான் அனுபவிக்கட்டும், எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீர், உம்முடைய வார்த்தையை நம்பி நான் செயல்பட விரும்புகிறேன் என்று ஏன் நாம் ஒப்பு கொடுக்கக்கூடாது? தேவனுடைய வார்த்தை, வேதாகமத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை இருக்கிறது. அனுதினமும் அந்த வேதத்தை எடுங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சோகமான சம்பவங்கள் நடந்திருக்கலாம். உங்கள் விசுவாசத்தையே நீங்கள் இழந்து போனவர்கள் போல நிற்கலாம். பயப்படாதிருங்கள். இன்றைக்கு திரும்ப உங்களை உயிர்ப்பித்து அவர் சிருஷ்டிப்பின் வார்த்தை உங்களை வாழ வைக்க வல்லமை உள்ளது. வேதத்தை எடுங்கள். நீங்கள் பயன்படுத்தாத, நீங்கள் வாழ்க்கைக்கு அப்பியாசப்படுத்தாத நிற்கிற அந்த சோக நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை மாற்றட்டும்.
அந்த வேத வசனம் ஜீவனுள்ள வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. They went from poverty to abundance. ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து போனார்கள். யாராலே முடியும்? ஜீவனுள்ள சிருஷ்டிக்கிற வார்த்தையாகிய இயேசுவால் தான் அது முடியும். நிச்சயமாக உங்கள் தலையில் உள்ள எல்லா முடியையும் எண்ணியிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார், உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். அந்த வார்த்தைக்கு இடம் கொடுங்கள், அந்த வார்த்தை கீழ்ப்படியுங்கள், அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். அது சிருஷ்டிக்கிற வார்த்தை, சிருஷ்டிக்கிற வார்த்தை. பிரியமானவர்களே, புது இருதயத்தை சிருஷ்டிப்பார், புது அவயவங்களை சிருஷ்டிப்பார். உங்கள் தேய்ந்து போன முதுகு எலும்பை கர்த்தர் சிருஷ்டிப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு புது கிட்னியை கர்த்தர் தர முடியும். நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று இயேசு சொன்னார். ஐயா, கண்கள் பழுதுபட்டு போனது, என் காதுகள் பழுதுபட்டு போனது என்று எத்தனையோ பேர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் போதும் வந்து நின்றார்கள். தேவன் புதுமையான காரியங்களை செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். கர்த்தருடைய வல்லமையான வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களையும் சாட்சியாக நிறுத்தப் போகிறார். எந்த இடத்திலே குறைவுபட்டு போனேன் என்று நிற்கிறீர்களோ அங்கே தேவனுடைய சிருஷ்டிப்பின் வார்த்தை இப்பொழுது உங்களுக்குள்ளே உருவாக்க காத்திருக்கிறது. It will create, yes, the creative power of God through His word will be manifested in your life. நாம் ஜெபிக்க போகிறோம். அற்புதத்தை எதிர்பாருங்கள். வார்த்தையாகிய அவர் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சிருஷ்டிக்கிற உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே, பாவம் நிறைந்த இருதயத்தை பரிசுத்தமுள்ள இருதயமாய் மாற்றுங்கப்பா. எந்தெந்த இருதயம் கதறுகிறதோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறதோ, வாரும் என்று அழைக்கிறதோ, அப்பா உம்மை விரும்புகிறதோ, அந்தந்த இருதயத்துக்குள்ளே உம்முடைய சிருஷ்டிப்பின் வல்லமை இறங்கட்டும். தகப்பனே, ஒரு புதிய இருதயத்தை தாரும் சுவாமி. சிருஷ்டிக்கிற வல்லமையினால் எல்லா அசுத்தாவியின் கிரியைகள் நீங்கட்டும். தகப்பனே, தகப்பனே, ஒரு நல்ல சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு அமைத்து தாரும். ஒவ்வொரு தாயும் கதறுகிற தகப்பனையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தகப்பனே, எங்கெல்லாம் குறைவுபட்டு போனார்களோ, எதை இழந்து நிற்கிறார்களோ, ஐயோ எங்கள் விசுவாசமே தடுமாறுகிறது, எங்கள் ஜெப வாழ்க்கையே நின்று போயிற்று என்று கலங்குகிறார்களோ, இப்பொழுது சிருஷ்டிக்கிற உம்முடைய வார்த்தை ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும். தகப்பனே, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் தூக்கி விட எல்லா வல்லமை நிறைந்ததாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, பிரயாசப்பட்டு எத்தனை வருடங்கள் பிரயாசப்படுகிறோம், வெளியே வர முடியவில்லையே என்று சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய சிருஷ்டிக்கிற வார்த்தையின் வல்லமை இன்றைக்கு இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடுங்க தகப்பனே, சகலத்தையும் புதுப்பிக்கிற உடைய வார்த்தையினாலே நன்மை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், ஜெயத்தையும் நன்மையும் எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.